பார்த்தீங்கன்னா ஒரு பங்குடைமை, அதாவது வந்து சிவா தாஸ் பங்குடைமை ஒன்றின் பங்காளர்களாவார்கள், அவர்களது ஒப்பந்தம் வருமாறு என்று கேட்டுக்கிறாங்க. அதாவது வந்து இந்த 3வது டேர்மில் வந்து உங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் அப்பன் முதலாவதாக வார கேள்வி பங்குடைமை கேள்வி தான். அப்போ பங்குடைமையை பற்றி நாங்கள் பார்த்தோம் என்றால் ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட பங்காளர்கள் உரிமையாளர்களாக இருப்பினும் அந்த பங்குடைமை நிறுவனத்தில், அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட உரிமையாளர்கள் அங்கே நிறுவனத்தில் இருந்துச்சினம் என்றால் அவையின் லாபத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளணும். ஏன் லாபம் உழைச்சி முடிய அவைக்கு நாங்கள் என்ன செய்யணும், பங்கிட்டு கொடுக்கணும். அப்போ லாபம் உழைக்கிறத நாங்கள் பங்கிட்டு கொடுக்கணும் என்றால் நாங்கள் தேறிய லாபம் உழைச்சா பிறகு லாப நட்ட பகிர்வு கூட்டு என்ற ஒன்று செய்யணும். அப்போ லாப நட்ட பகிர்வு கூட்டு செய்யணும் என்றால் எங்களுக்கு அது சம்பந்தமாக பங்குடைமை ஒப்பந்தம் தேவை. அது சம்பந்தமாக எங்களுக்கு பங்குடைமை ஒப்பந்தம் தேவையாக இருக்கும். அப்போ எப்போவுமே கணக்கில் ஒரு பங்குடைமை ஒப்பந்தம் தருவாங்க, பரீட்சை மீதி தருவாங்க, சில மேலதிக தகவல்கள் தருவாங்க, அதாவது வந்து சீராக்கத்துக்குரிய மேலதிக தகவல்கள் தருவாங்க. இது எல்லாம் செய்து நாங்கள் என்ன செய்யலாம், பங்குடைமைன்ற வருமான கூட்டு நிதி நிலைமை கூட்டு செய்யலாம். அப்போ பங்குடைமைன்ற வருமான கூட்டு நிதி நிலைமை கூட்டு கேட்குறாங்க என்றாலே நாங்கள் அங்கே பங்குடைமைன்ற வருமான கூட்டு நிதி நிலைமை கூட்டு மூலதன கணக்கு நடைமுறை கணக்கு இவ்வளவு விடயங்களையும் எப்போவுமே நாங்கள் செய்து கொள்வது சரியான விடயமாக அமையும். சரி, அப்போ இப்போ பங்குடைமைன்ற கணக்கை நாங்கள் எப்படி அணுகிறதுன்னு பார்த்தீங்களென்றால் நாங்கள் முதலாவது போய் வேண்டப்படுவதனவில் பார்ப்போம். அப்போ வேண்டப்படுவனவில் என்னென்ன கேட்டுக்கிறாக்கு, வருமான கூட்டும் நிதி நிலைமை கூட்டும் கேட்டுக்கிறாக்குது. அதாவது வருமான கூட்டு வந்து பங்காளர் பகிர்வு கூட்டு உட்பட என்று சொல்லிக்கிறாக்கு. ஸோ நாங்கள் வேண்டப்படுவனவில் கேட்டதுக்குரிய ஃபார்மேட்டுகளை நாங்கள் அடிச்சு கொள்வது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் வருமான கூட்டு, அப்போ வருமான கூட்டை ஒரே நேர்கோட்டில் அடிக்கணும். நான் சில இப்போ என்னென்ன இதில் டிஸ்பிளேயில் இடம் காணாததுக்காக நான் வந்து ஒவ்வொன்றையும் சுருக்க அடித்து விடுறேன். ஓகே தானே? அப்போ விற்பனை செய்ய விற்பனை கிரயம், மொத்த லாபம், அதோட ஏனைய வருமானத்தை கூட்டணும், அதுலேருந்து விநியோக செலவு, நிர்வாக செலவு, ஏனைய செலவு, நிதி செலவு போன்றவற்றை கழிச்சா தேறிய லாபம் வரும். சரி, ஓகே. ஸோ நாங்கள் இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு விடயத்தையும் புரிம்பாக கண்டு பிறகு அதில் கொண்டு போய் போட்டுட்டு நாங்கள் தேறிய லாபத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ முதலாவது இதில் விற்பனை கிரயம் காண்றதுக்குரிய விஷயத்தை போட்டுக்கொள்வோம். விற்பனை கிரயம் அது காண்றதுக்கு ஆரம்ப இருப்போட கொள்வனவை கூட்டி பற்று வழி திரும்ப அதெல்லாம் கழிச்சிட்டா விற்பனைக்கு தயாரான இருப்பு வரும். அதில் இருந்து இறுதி இருப்பை கழிச்சா விற்பனை கிரயம் வரும். இது ஒரு ஃபார்மேட். அடுத்தது விநியோக செலவுகள், அடுத்தது நிர்வாக செலவுகள், அடுத்தது ஏனைய செலவு, நிதி செலவு, அடுத்தது வந்து ஏனைய வருமானம். இந்த உருப்படிகளும் இதில் தேவை. அதாவது வந்து வருமான கூட்டு காண்றதுக்கான உருப்படிகளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை கூட்டு. நிதி நிலைமை கூட்டில் நடைமுறை அல்லா சொத்து, நடைமுறை சொத்து, அடுத்தது உரிமை, அடுத்தது நடைமுறை அல்லா பொறுப்பு,
அடுத்தது நடைமுறை பொறுப்பு. நடைமுறை பொறுப்பு இவ்வளோ விடயங்களும் இருக்கும். ரைட், ஓகே. ஸோ இதில் இருக்க விஷயம். அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க வேண்டியது வந்து மூலதன கணக்கு, நடைமுறை கணக்கு. ரெண்டு பேர் இருக்கபடியா 2 கணக்கடிச்சா காணும். மூலதன கணக்கு, நடைமுறை கணக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தேன்டா சிவாதாஸ் பங்குடைமை ஒன்றின் பங்காளர்களாவர். அவர்களது ஒப்பந்தம் வருவாறு லாப நட்ட பகிர் விகிதம் 3:2. பங்காளர் மூலதனத்துக்கு 10% வருடாந்த வட்டி வழங்கப்படும். பங்காளர்கள் முறையே மாதாந்தம் 5000, 2500 சம்பளம் உரித்துடையவர்களாவர். பங்குடைமையானது பங்காளன் தாசுக்கு சொந்தமான கட்டிடத்தில் இயங்குவதனால் வருடாந்தம் 2500 வாடகை செலுத்தப்பட வேண்டும். 2 போட்டு அதுக்கு கீழே வந்து அந்த பங்குடைமையில பரீட்சை மீதி தந்துருக்கு. அந்த பங்குடைமையில பரீட்சை மீதி தந்து கிடக்குது. அதில் இருக்கிற விடயங்களை ஒன்றும் தந்து கிடக்குது. ரைட், அதுக்கு கீழே நாங்கள் பார்த்தோம்னா ஒவ்வொரு மேலதிக தகவல்களும் அதோடு இணைஞ்ச சீராக்கங்களும் தந்திருக்குது. ஸோ நாங்கள் மேலதிக தகவல்களில் இருக்கிற சீராக்கங்களுக்கு செய்கிறதுக்கு போவோம். ரைட், அந்த வகையில் நாங்கள் இப்போ பார்த்தோம்னா முதலாவது பாருங்கோ, 31/3/2023 இருப்பின் கிரயம் 85,000. இதன் தேறிய நிகர பெறுமதி வந்து 80,000 என்று சொல்லிக்கிறாங்க. அப்போ பாருங்க, கிரயம் 85,000, தேறிய தேரத்தக்க பெறுமதி 80,000. அப்போ கிரியத்தை விட தேரத்தக்க பெறுமதி குறைவாக இருக்கிறதால நாங்கள் அந்த தேரத்தக்க பெறுமதியில் குறைவான பெறுமதியை நாங்கள் என்ன செய்யணும், போடணும். ரைட் தானே? அப்போ போடணும்ன்றது வந்து யார் சொல்கிறாருண்டா, பாதுகாப்பு அல்லது முன்னெச்சரிக்கை என்ன சொல்லுதுன்றால், கிரியத்தை விட தேரத்தக்க பெறுமதி குறைவாக உள்ள சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை கணக்குகளில் காட்டணும் என்று சொல்லிக்கொள்கிறேன். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்களென்றால் இதில் இருப்பின் கிரியம் 85,000, தேரத்தக்க பெறுமதி 80,000. அப்போ ரெட்டப்பதிவு என்னென்னா இருப்பு கணக்கு வரவு 80,000, இருப்பு நட்டம். அப்போ லாப நட்ட கணக்கு வரவு 5,000. பிகாஸ் இருப்பு நட்டம் வந்து 5,000. ஏன், கிரியத்தை விட தேரத்தக்க பெறுமதி எவ்வளவு குறைவாக இருக்கின்றதோ அது இருப்பு நட்டமாக இருக்கும். அப்போ இருப்பு கணக்கு வரவு 80,000, லாப நட்ட கணக்கு வரவு 5,000, வியாபார கணக்கு செலவு 85,000. அப்போ நீங்கள் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும் என்னென்னா, எப்போவுமே விற்பனைக்குரிய கணிப்பிற்கு, அதாவது வந்து வியாபார கணக்கில் செலவு வைக்கப்படுறது வந்து எப்போதுமே கிரியமாக இருக்கும். எப்பொழுதுமே அது என்னவாக இருக்கும், கிரியமானதாக இருக்கும். ஆகவே விற்பனைக்குரிய கணிப்பில் கொண்டு காட்டுற இறுதி இருப்பாக வந்து 85 நாங்கள் காட்டுவோம். இதில் இருப்பு நட்டமாக காணப்படுற 5 கொண்டு போய் ஏனைய செலவில் காட்டுவோம். இருப்பு நட்டம் 5, இருப்பு நட்டம் 5. அதோட பார்த்தீங்கன்னா இறுதி இருப்பின் தேறிய நிகர பெறுமதியை தான் கொண்டு போய் எங்கே காட்டணும்டா, நடைமுறை சொத்தில் இருப்புன்னு காட்டணும். அப்போ நடைமுறை சொத்தில் காட்ட வேண்டிய இருப்பு 80. அப்போ இதுக்குரிய ரெட்டப்பதிவும் அது போட வேண்டிய இடங்கள். அப்போ இருப்பின் கிரியத்தை விட தேரத்தக்க பெறுமதி குறைவாக உள்ள சந்தர்ப்பத்தில் நாங்கள் தேரத்தக்க பெறுமதி தொடர்பாகவும் இருப்பு நட்டம் தொடர்பாகவும் கணக்குகளில் பதிய வேண்டும். அப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த கணக்குக்கு இப்படி இருக்கும் பதிவு. இதே இருப்பின் கிரியத்தை விட தேரத்தக்க பெறுமதி உயர்வாக இருந்துச்சுண்டா நாங்கள் கிரியத்துக்கு மட்டும் கணக்குகளில் பதிஞ்சா சரி, கிரியத்துக்கு மட்டும் நாங்கள் கணக்குகளில் பதிவை மேற்கொண்டு விட்டால் சரி. இதுதான் ஒரு இருப்பு சீராக்கம் சம்பந்தமான விஷயம். ஓகே, அடுத்தது பார்ப்போம். 2வது சீராக்கம் பார்த்தோம் என்றால் வியாபார வருமதிகள் தொடர்பாக சொல்லி கிடக்குது. அப்போ வியாபார வருமதிகள் தொடர்பாக சொன்னால் வியாபார வருமதிகள்கிட்ட இறுதி மீதி வந்து அப்போ நாங்கள் ஒரு செய்கை ஒன்றில் கடன் பட்டோர், அதாவது வந்து வியாபார வருமதி தொடர்பான மீதி வந்து 2,23,000 இருக்குது. அது இந்த மேலதிகமான விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க, அதை வச்சு கொண்டு பார்ப்போம். வியாபார வருமதியில் 15,000 எதிர்பார்க்கை நட்டமாக பதிவளிக்க வேண்டும். அப்போ எதிர்பார்க்கை நட்டம்,
அப்போ எதிர்பார்க்கை நட்டம் 15,000 என்றால் என்ன அர்த்தம் என்றால் அறவிட முடியா கடனாக 15,000 பதிவளிக்க வேண்டும். அப்போ அறவிட முடியா கடனாக பதிவளிக்கணுமெண்டா அது அறவிட முடியா கடன் கணக்கில் வரவு வைக்கப்படும், கடன் பட்டோன் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு வைக்கப்படும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் என்றால் அறவிட முடியா கடன் இப்போ 15, இதை விட வேறு ஏதும் அறவிட முடியா கடன் இருக்கும்னு பார்க்கணும். அப்போ நாங்கள் பரீட்சை மீதியில் எடுத்து பார்ப்போம். பார்த்தால் வியாபார வருமதி மீதான எதிர்பார்க்கை நட்டம் என்று ஏற்கனவே 10,000 தந்திருக்குது. அப்போ அறவிட முடியா கடனை பற்றி பார்த்தோம் என்றால் அல்லது அந்த எதிர்பார்க்கை நட்டத்தை பற்றி பார்த்தோம் என்றால் ஏற்கனவே 10 இருக்குது, இப்போ 15. அப்போ மொத்தமாக எதிர்பார்க்கை நட்டம் என்று கொண்டு போய் விநியோக செலவில் காட்ட வேண்டியது 25. அப்போ விநியோக செலவில் கொண்டு போய் விநியோக செலவில் எதிர்பார்க்கை நட்டம் என்று எவ்வளோத்தை காட்டணும், 25 காட்டணும். அதில் 10க்கு ஏற்கனவே பதியப்பட்டபடியால் இந்த 15 மட்டும் கடன் பட்டோன்லேருந்து மைனஸ் பண்ணணும். சரிதானே? அடுத்தது பார்த்தோம் என்றால் மேலும் இறுதி வியாபார வருமதி மீது 10% எதிர்பார்க்கை நட்டத்திற்கான படியினை சீராக்கம் செய்ய வேண்டும். அப்போ எதிர்பார்க்கை நட்டங்களுக்கான படிகள் வியாபார கடன்பட்டோன்ற இறுதி மீதியில் செய்யப்படுறதால வேறு ஏதும் வியாபார கடன்பட்டோர் சம்பந்தமான பதிய வேண்டிய விடயங்கள் இருக்குன்னு நாங்கள் பார்க்கணும். அப்போ நீங்கள் இதை ஒரு செய்கைன்ற ஒரு கரையாக இதை வச்சுட்டு நாங்கள் என்ன செய்யணும், மிச்சம் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு இதை பற்றி நாங்கள் சில கலந்தாலோசித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ அதால் 2வது சீராக்கத்துக்கு இவ்வளவு தான் விஷயம். ரைட். 3வது பார்ப்போம். நின்ற செலவுகள் 31/3/2023 நின்ற செலவுகள் மின்சாரம் 13,000, விளம்பரம் 12,000. அப்போ மொத்தமாக எவ்வளவு மின்சாரம் எவ்வளவு விளம்பரம் என்றதை பற்றி பார்க்க போகிறோம். ரைட். நின்ற செலவுகள் என்றால் அட்டுறு செலவுகள். ஓகே, அப்போ அட்டுறு மின்சாரம் 13, அட்டுறு விளம்பரம் 12, இந்த ரெண்டும் கொண்டு நிதிநிலைமை கூட்டில் காட்டுவோம். நிதிநிலைமை கூட்டில் எங்கே காட்டுவோம், நடைமுறை பொறுப்பில் காட்டுவோம். என்னென்று அட்டுறு மின்சாரம் எவ்வளவு 13, அடுத்தது அட்டுறு விளம்பரம் எவ்வளவு 12 காட்டுவோம். காட்டி போட்டு வருமான கூட்டில் காட்டணும் என்றால் அதில் மொத்த மின்சாரம் அந்த வருடத்துக்குரிய மொத்த மின்சாரம் அந்த வருடத்துக்குரிய மொத்த விளம்பரத்தையும் கொண்டு போய் காட்டணும். அப்போ அந்த வருடத்துக்குரிய மொத்த மின்சாரம் எவ்வளோன்னு பார்த்தோம் என்றால் ஏற்கனவே 18 கொடுத்துருக்கிறோம், செலுத்தாதது 13, அப்போ மொத்த மின்சாரம் 31. ஏற்கனவே விளம்பரம் 16, இப்போ அட்டுறு 12, அப்போ மொத்த விளம்பரம் 28. அப்போ மின்சாரம் 31 நிர்வாக செலவில் கொண்டு போய் காட்டணும். ஏன்னா அப்போ மின்சாரம் 31 நிர்வாக செலவில் மின்சாரம் 31, விளம்பரம் என்றதை விநியோக செலவில் விளம்பரம் 28, மின்சாரம் 31 நிர்வாக செலவிலையும் விநியோக செலவிலையும் அதை நாங்கள் காட்டிவிட்டால் ஓகே. ஸோ அதுதான் இதுக்கு காட்ட வேண்டிய விடயம். அப்போ ஒரு அட்டுறு செலவு அல்லது நின்ற செலவுகள் என்று வந்தால் அதை குறித்த செலவுகளாக வருமான கூட்டிலையும் அது அற்றுருவாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதை நாங்கள் கொண்டு போய் எங்கள் நடைமுறை பொறுப்பிலையும் காட்டணும். அப்போ வருமான கூட்டில் காட்ட வேண்டிய செலவு என்னென்றால் ஏற்கனவே காசாக செலுத்தினதையும் காட்டத்தான் வேணும், அட்டுருவையும் சேர்த்து தான் காட்டணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே தானே? ரைட். அப்போ அடுத்ததை பற்றி பார்ப்போம். அடுத்த சீராக்கம். நிறுவனம் ஊழியர் முறையே இபிஎஃப் இடிஎஃப்க்கு பங்களிப்பை பற்றி காய்ச்சி கிடக்கு. ரைட். ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் நிறுவனம் ஊழியர் முறையே ஊழியர் சேமலாப நிதியத்திற்கு 15%, 10% பங்களிப்பு செய்கின்றனர். மேலும் ஊழியர் நம்பிக்கை நிதியத்துக்கு 5% நிறுவனத்தினால் பங்களிப்பு செய்யப்படுகின்றது. பரீட்சை மீதியில் தரப்பட்டுள்ள தேறிய சம்பளமானது ஊழியர் பங்களிப்பு கழிக்கப்பட்டு தரப்பட்டுள்ளது. வேறு பதிவுகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அப்போ நீங்கள் கவனிங்கோ, இந்த இபிஎஃப் இடிஎஃப் பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒன்றை பார்ப்போம். இபிஎஃப் இடிஎஃப் இப்போ பார்த்தா ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் என்ன செய்யணுமெண்டா அந்த நிறுவனம் இபிஎஃப் இடிஎஃப்க்கு பங்களிப்பு செய்தல் வேண்டும். இபிஎஃப் இடிஎஃப்க்கு என்ன செய்யணும், பங்களிப்பு செய்ய வேண்டும். அப்போ அதை அவைண்ட மொத்த சம்பளத்தில் ஒவ்வொரு பெர்சன்டேஜாக பங்களிப்பு செய்யணும். இந்த இபிஎஃப் மட்டும் யார் பங்களிப்பு செய்வினோம்டா ஊழியரும் பங்களிப்பு செய்யும், நிறுவனமும் பங்களிப்பு செய்யும்.
ஊழியரும் பங்களிப்பு செய்யும், நிறுவனமும் பங்களிப்பு செய்யும். ஆனால் இந்த இடிஎஃப்க்கு ஆர் என்றால் நிறுவனம் மட்டும் பங்களிப்பு செய்யும். இடிஎஃப்க்கு ஆர் நிறுவனம் மட்டும் பங்களிப்பு செய்யும். ஓகே தானே? ரைட். அப்போ இந்த இபிஎஃப்க்கு வந்து ஊழியர் என்ன செய்வாங்கண்டா பங்களிப்பு செய்தால் அந்த நிறுவனம் அவன் சம்பளத்தை கொடுக்க அவற்ற பங்களிப்பை கழிச்சு போட்டு தான் தேறிய சம்பளத்தை தான் காசாக கொடுப்பினான். ஏனென்று ஊழியற்ற இபிஎஃப் பங்களிப்பு கழிக்கப்பட்டு தேறிய சம்பளம் தான் என்னவாக வழங்கப்படும்? காசாக வழங்கப்படும் என்றதுதான் வழமை. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஊழியர் 10% இருந்தால் அவருக்கு கொடுக்குற தேறிய சம்பளம் வந்து 90% இருக்கும். அவருக்கு கொடுக்குற தேறிய சம்பளம் எத்தனை வீதமாக இருக்கும்? 90% இருக்கும். அதை விட இந்த நிறுவனம் ஒரு 15%, இடிஎஃப்க்கு ஒரு 5%என்றது சில நியம வீதங்களாக இருக்குது. அப்படி பங்களிப்பு செய்கிறது, அதாவது நிறுவனத்தின் இபிஎஃப் பங்களிப்பும் நிறுவனத்தின் இடிஎஃப் பங்களிப்பும் நிறுவனத்துக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு செலவாகவே கருதப்படும். நிறுவனத்துக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு செலவாக கருதப்படும். ஆனாலும் ஊழியற்ற இபிஎஃப் பங்களிப்பு அவன் மொத்த சம்பளத்துக்கு உள்ளடக்கப்படும். ஊழியற்ற இபிஎஃப் பங்களிப்பு என்ன செய்யப்படும்? அவையின் ஒரு சம்பள செலவுகளுக்குள்ள தான் என்ன செய்யப்படும்? உள்ளடக்கப்படக்கூடியதாக இருக்கும். ரைட். ஓகே. அப்போ அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்த கணக்கை நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கணக்கில் பாருங்க, இங்கே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஊழியற்ற பங்களிப்பை கழிச்சு முடிய அது தேறிய சம்பளம் தான் கொடுத்துக்கிறாக்கு. ரைட். அப்போ அது தேறிய சம்பளம் கொடுத்து கிடக்கண்டா. அப்போ நாங்கள் பார்ப்போம் தேறிய சம்பளம் எவ்வளவு? 63,000. தேறிய சம்பளம் எவ்வளவு? 63,000. அப்போ இந்த 63,000 தேறிய சம்பளமானது என்னத்துக்கு சமனாக இருக்குமெண்டா இந்த 90% சமனாக இருக்கும். ஏனெண்டா ஒரு ஊழியற்ற சம்பளம் 100%. ஊழியற்ற சம்பளம் 100% இருக்கும். அப்போ அவற்றை 10% நாங்கள் கழிச்சு போட்டு கொடுக்குறோம் என்றால் இந்த 63,000 எத்தனை சதவீதத்துக்கு சமனாக இருக்கும்? 90% சமனாக இருக்கும். அப்போ அதை 90ஆல் பிரித்து 100ஆல் பெருக்கினோம்டா மொத்த சம்பளம் 70,000. மொத்த சம்பளம் 70,000. இந்த மொத்த சம்பளம் 70,000 தான் கொண்டு போய் எங்கே காட்டணும்? மொத்த சம்பளம் 70,000 கொண்டு போய் தான் நாங்கள் நிர்வாக செலவுகளில் சம்பளம் என்று காட்டுவோம். ஓகே தானே? அப்போ எப்போவுமே நிர்வாக செலவில் மொத்த சம்பளத்தை தான் கொண்டு போய் காட்டுவோம். அந்த மொத்த சம்பளம் என்ற 70,000க்குள்ள ஊழியற்ற இபிஎஃப் பங்களிப்பு உள்ளடங்கி இருக்கும். ஏனென்றால் அது ஒரு ஊழியற்ற தனிப்பட்ட செலவை ஒழிய அதுக்கும் நிறுவனத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நிறுவனம் என்ன செய்யும்? அவற்றை இபிஎஃப் பங்களிப்பை வேண்டி தான் கொண்டு போய் ஒரு ஆளுக்கு கொடுக்க, தான் கொண்டு போய் மத்திய வங்கிட்ட கொடுக்குமே ஒழிய வேறு ஒன்றும் செய்யாது. ஓகே. ஸோ அந்த வகையில் அப்போ 63,000, அப்போ 70,000 மொத்த சம்பளம். இப்போ பார்ப்போம் நிறுவனத்தின் 15% எவ்வளவு? 10,500 இபிஎஃப். இடிஎஃப் 5% எவ்வளவு? 3,500. அப்போ எல்லாமே அட்டுருவாக இருக்குது. ஏன்னா இவற்றை பங்களிப்பு 7,000. அப்போ பாருங்க என்னென்னா இந்த மொத்த சம்பளம் 70,000 கொண்டு போய் நிர்வாக செலவில் போடுவோம். அதே நேரம் நிறுவனத்தின் இபிஎஃப் செலவும் நிர்வாக செலவு, நிறுவனத்தின் இடிஎஃப் செலவும் நிர்வாக செலவில் போடப்படும். அதே சமயம் வந்து இந்த 7,000 ஊழியற்ற பங்களிப்பு 7,000, நிறுவனத்தின் பங்களிப்பு 10,500. அப்போ மொத்தமாக 17,500 இபிஎஃப் சென்மதியாக இருக்குது. 17,500 என்னவாக இருக்குது? இபிஎஃப் சென்மதியாக இருக்குது. அதே சமயம் இந்த 3,500 சென்மதியாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் கொண்டு போய் நிதி நிலைமை கூட்டில் போடணும். இந்த ரெண்டையும் கொண்டு போய் எங்கேயும் போடணும்? நிதி நிலைமை கூட்டிலையும் நாங்கள் போட வேணும். அப்போ பார்ப்போம். அப்போ இதுக்குரிய பதிவுகளை கொண்டே நாங்கள் போட போகிறோன்னு கவனிங்கோ. இப்போ முதலாவது வருமான கூட்டில் கொண்டு போய் நிர்வாக செலவில் என்ன சம்பளம் என்று 70. இந்த 70க்குள்ள ஊழியத்தையும் உள்ளடங்கி இருக்குது. அடுத்தது இபிஎஃப் வந்து நிறுவனத்தின் 10.5, இடிஎஃப் வந்து நிறுவனத்தின் 3.5. ஓகேயா? ரைட். அதே சமயம் இது எல்லாம் சென்மதிகளாக இருக்கிறதால பொறுப்புகள். அப்ப இதை கொண்டு போய் நாங்கள் நடைமுறை பொறுப்பில் சொல்லுங்க. இந்த இது தெரியலையா? இது
நீங்கள் ஃபோன் இருக்கா லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுருங்க அப்போ. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஓகே ரைட். ஓகே அப்போ இவ்வளோ நான் சொன்னது விளங்கி இல்லையா விளங்கிச்சா? ஓகே 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 சரி. அப்போ ரைட் ரைட். அப்போ ஓகே. அப்போ நாங்கள் இதில் கொண்டு போய் சென்மதி இபிஎஃப் ஃபண்டு ஊழியத்தையும் நிறுவனத்தையும் சேர்த்து 17,500 போடணும். அப்போ 17.5. சென்மதி இடிஎஃப் ஃபண்டு 3,500 கொண்டே போட்டு விட்டா சரி. அப்போ இதுதான் 4வது சீராக்கத்தோட சம்மந்தப்பட்டது. அப்போ 4வது சீராக்கத்தோட சம்மந்தப்பட்ட விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, ஒன்று அவைண்ட ஊழியற்ற சம்பளம் மொத்தத்தையும் கொண்டே நிர்வாக செலவில், அடுத்த நிறுவனத்தின் இபிஎஃப்பை கொண்டு போய் இபிஎஃப் செலவை நிர்வாக செலவில் புரிம்பாவும் இடிஎஃப் செலவையும் நிர்வாக செலவில் புரிம்பாவும் காட்டணும். இவை எல்லாம் சென்மதியாக இருக்கிறபடியால் அதை கொண்டு போய் நாங்கள் எங்கேயும் காட்டணும், நடைமுறை பொறுப்பிலையும் காட்டணும்.